குலதெய்வம் கோயிலுக்கு செல்லும் குடும்ப தலைவரும் தலைவியும் இணைந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த புனித மண்ணை மஞ்சள் நிற துணியில் போட்டு முடிந்து வீட்டுக்கு எடுத்து வர வேண்டும். இந்த முடிச்சை வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும். இத்துடன் கொஞ்சம் மஞ்சள் தூளும் கலந்து வைக்கணும். ஒரு செம்பு தகட்டில் உங்களுடைய குலதெய்வம் பெயரை எழுதி, அந்த செம்பு தட்டையும் பூஜை அறையில் இருக்கும் மண்ணோடு மஞ்சள் துணியில் வைத்து கட்டி வையுங்கள். இந்த முடிச்சை வீட்டில் உள்ள பாதுகாப்பான இடத்தில் வைத்துவிடுங்கள். யார் கையும் படாத உயரமான இடத்தில் இந்த முடிச்சை வைத்து விட வேண்டும். நாள்தோறும் பூஜை செய்த பின் இந்த முடிச்சுக்கும் சேர்த்து ஊதுவத்தி, தீபாராதனை காட்டி வணங்க வேண்டும். குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போதெல்லாம் புதிய மண்ணை கொண்டு வரலாம். வீட்டில் இருக்கும் பழைய மண்ணை வீட்டு தோட்டத்திலோ அல்லது மண்பாங்கான வேற இடத்திலோ கொட்டிவிட வேண்டும். இப்படி குலதெய்வ கோயிலில் இருந்து நாம் கொண்டுவரும் மண்ணில் குலதெய்வம் குடியிருக்கும் என்பது ஐதீகம்.